சிவா திருச்சிற்றம்பலம். சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். திருவாசகத்தின் விளக்க உரையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்வோமாக. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற. இதன் விளக்க உரையாக, ஊனக்கண்ணால் காண முடியாதவனே நுணுக்கமாக கடுகிலும் கோடி துகளான நுண்ணிய உணர்வே உன்னை பக்தி கொண்டுதான் உணர முடியும். பூரணமாகிய நீ எங்கு இருந்தாலும் போதல் வருதல் பிற பொருளை சேர்தல் என்பதெல்லாம் கிடையாது. புண்ணியனே, நீ என்னை காக்கும் காவலன். ஊனக்கண்ணால் காண முடியாத அரிய பேரொளியே, வெள்ளம் பெருகி வரும் ஆற்று நீரை காண்பதே சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆற்று வெள்ளமே, நீ எனக்கு தந்தையாயும் அதற்கு மேலாயும் இருக்கின்றாய் என்ற பொருளாகிறது. அடுத்ததாக, தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. இதன் விளக்க உரையாக, சூரியனை கூட மேகம் மறைக்கும், உன்னை எது மறைக்கும்? அப்பேற்பட்ட சுடரொளியே, சொல்லில் அடங்காத நுண்ணிய உணர்ச்சியாய் இடையராது மாறுதல் அடைகின்ற பூவுலகில் வெவ்வேறு வடிவங்களின் ஊடு நீ அறிவாய் விளங்குகின்றாய். தெளிவானவனே, நிறைவான ஞானமே, நீ என் நெஞ்சத்தினுள் ஊற்றாக பெருகி உண்ணக்கூடிய அரிய அமிர்தமானாய். பிரபஞ்சங்களுக்கு எல்லாம் உரிமையுடையவனே என்ற பொருளாகிறது. அடியார்கள் மற்ற அடியார்களுக்கும் பகிருமாறு மிகவும் பணிமாடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் செய்யுங்கள். நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.